ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நவராத்திரி இல்லையா, அம்பாளுக்கு ஒரு நாளைக்கு இதை நைவேத்தியமாக செய்யலாம். இப்போ அதுக்கு வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம்ஸ் வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா நைட்டே ஊற வச்சிடணும். பச்சை வேர்க்கடலை வேணும். அதுக்கு ஊற வச்சுட்டு காத்தால் அதை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேறு தண்ணி மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுண்டல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேன் எடுத்துகிட்டு வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி முதல்ல விட்டுண்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்த அப்புறமா இந்த வேர்க்கடலையை அதில் சேர்க்கணும். வடிகட்டிட்டு வேர்க்கடலையை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரும். அப்போ கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நல்லா தாராளமாக உப்பு சேர்க்கணும். உப்பு வேர்க்கடலைக்குள்ளெல்லாம் சேரணும். அதனால் கொஞ்சம் உப்பு தாராளமாக சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே அப்புறமா குக்கரை மூடிட்டு வெயிட்டும் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா மீடியமில் நான் வச்சேன். கிட்டத்தட்ட 7-8 சவுண்டு விட்ட உடனே தான் நல்லா வேர்க்கடலை வெந்தது. அதனால் நல்லா வேகணும். அதனால் ஒரு குறைஞ்சது 5 சவுண்டாக வரணும். வந்தால் தான் வேகும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, குக்கரை திறந்த உடனே அந்த வேர்க்கடலையை நல்லா வடிகட்டிட்டு இப்போ தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு வாணலி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு வத்தமிளகாய் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வேர்க்கடலையை சேர்க்கணும். வேர்க்கடலையை சேர்த்துட்டு இப்போ அந்த உப்பு முன்னாடியே நம்ம போட்டிருந்தா கூட கொஞ்சம் அதில் அந்த தண்ணியில் போயிருக்கோம். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் தாராளமாக. நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த சுண்டல் பொடி இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு, தனியா, வத்தமிளகாய் வறுத்து அரைச்ச பொடி, அதையும் நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துட்டு பெருங்காயத்தூளியை சேர்த்துட்டு நல்லா கலர்னா ரெடி, சுண்டல் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் திருவி அதையும் சேர்க்கணும். சேர்த்தா சுண்டல் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.